ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறோம். நாங்களும் செம்மையாக இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான vlog. ஸோ எங்கள் வீட்டில் வந்து கல்யாண வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்காங்க நலுங்கு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 பொண்ணு ஒரு பையன். நான் தான் ஃபஸ்ட்டு. எங்கள் வீட்டில் எத்தனை பேர் கேட்டிருந்தீங்களே நான் கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் திரும்ப பார்க்குற நிறைய பேர் கேட்குறதால நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதில் நான் தான் ஃபஸ்ட்டு. எனக்கு அப்புறம் ஒருத்தி மாலையை பிடிச்சிட்ருக்காள், அவள் செகண்டு. இந்த பக்கம் வருவா பாருங்கள், சரண்யா, அவள் ரெண்டாவது. எனக்கு ஃபஸ்ட்டு, எனக்கு அடுத்தவ வந்து சீதா, அவள் பேர் சீதா லக்ஷ்மி. இந்த பக்கம் சாரி கட்டிருக்காள், அவள் பேர் சரண்யா. லாஸ்ட் தங்கச்சி பேர் சிவரஞ்சனி. ஸோ நாங்கள் 3 அக்காங்களும் சேர்ந்து நலுங்கு வைக்கிறோம். எல்லோரும் வந்துருங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நலுங்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் நிறைய பேர் ப்ளெஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவளுமே வந்துட்டு நம்ம வீடியோ பார்ப்பா, கமெண்ட்ஸும் பார்ப்பா. லாஸ்ட் டைம் வந்து என் தம்பிக்கு வந்து இதே போல் நலுங்கு வைக்கும்போது நான் வந்து அவசர அவசரமாக குளிச்சுட்டு அப்படியே டக்குன்னு போய் வச்சது, டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு போய் அப்படியே வச்சும்போது நான் ஹேர் வந்து முடியை விரித்து போட்டு வச்சுருந்தேன். அப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்ததால் இந்த வாட்டி அதை சிவரஞ்சன் தான் ஞாபகப்படுத்தினேன், லாஸ்ட் தங்கச்சி ஞாபகப்படுத்தினான். இந்த வாட்டிலாம் முடியை யாரும் கட்டக்கூடாது, விரித்து விடக்கூடாது, எல்லோரும் கட்டிட்டு தான் படணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் அதே போல் எல்லாம் தலையெல்லாம் பின்னி நல்லா பூ வச்சுட்டு தான் நாங்கள் நலுங்கு வைக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரியவங்க, நாங்கள் நலுங்கு வைக்கிறதால பெரியவங்க எல்லாருமே முதல்ல நலுங்கு வைக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு நார்மலாக என்ன சொல்லுவாங்க, யார் நலுங்கு வைக்கிறாங்களோ அதை அவங்க தான் ஃபஸ்ட்டு வைக்கணுன்ட்டு. ஆனால் நாங்கள் வைக்கிறதால நான் பெரியவங்க, அதான் என்னோடய மாமியார், என் தங்கச்சி மாமியார், என் தம்பியோட மாமியார், அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு வைக்க சொல்லிட்டு, அம்மா, அப்புறம் என்னோடய அத்தை அப்படின்னு எல்லாரையுமே வைக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் நலுங்கு வச்சோம். நாங்கள் எப்படி நலுங்கு வச்சோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து எங்கள் சைடில் வந்து எல்லாருமே ட்ரெஸ் எடுத்து நலுங்கு வச்சுட்டு விருந்து வைப்போம். எங்களில் வந்துட்டு கல்யாணம் முடிவு வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நலுங்கு வைக்கிற அன்றைக்கே நான்வெஜ் தான் சமைப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு நாள் மட்டும் செய்ய மாட்டாங்க. தாய் நலுங்கு வைக்கிற அன்றைக்கி மட்டும் நான்வெஜ் சமைக்க மாட்டாங்க. மற்றபடி யார் நலுங்கு வைக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நலுங்கு வச்சாலும் சரி, இங்கே நலுங்கு வச்சாலும் சரி, இன்றைக்கி மதிய சாப்பாட்டுக்கு வந்துட்டு தடபுடலாக விருந்து தான் வைப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் 3 நாள் நலுங்கு, புதன்கிழமை கல்யாணன்றதால செவ்வாய்க்கிழமை காலையில் நாங்கள் நலுங்கு வச்சுட்டோம். ஏன்னா திங்கட்கிழமை காலையில் எங்கள் அம்மா நலுங்கு வச்சாங்க, நைட்டு ஈவினிங் வந்து என் தம்பியோட மாமியார் நலுங்கு வச்சாங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை காலையில் நாங்கள் நலுங்கு வச்சோம். ஸோ டிஃபன் மட்டும்தான் பண்ண முடியும், ஏன்னா மதியமே கிளம்புறதுனால நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே பரியம் போடுறாங்க. அதனால் வந்து சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்றதுக்காகவே சீக்கிரம் கிளம்பிட்டோம். அதனால் காலை டிஃபன் மட்டும் நாங்கள் எல்லாருமே அரேஞ்ச் பண்ணோம். இவ தான் என்னோடய தம்பியோட ஒய்ஃபு. நிறைய பேருக்கு வந்துட்டு வீடியோ வர்றதுக்கு விருப்பம் இருக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அப்படி இருக்கிறவங்க நாங்கள் யாரும் கம்பல் பண்ண மாட்டோம். ஏன்னா எனக்குமே முதல்ல ஸ்டார்டிங் வீடியோ வரனால் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போ வந்து இதுதான் எனக்கு வந்துட்டு தொழில், அதுக்கப்புறம் நான் இதில் வந்துட்டேன் அப்படின்றதால ஏன்னா ஒரு பயம் இருக்குல்ல, அதனால் வர்றது கிடையாது. அதே போல் நான் ஓகேவா அப்படின்னு கேட்டு தான் அவங்க ஃபேஸே காட்டுவேன். ஸோ இது வந்து நலுங்கு ரொம்ப லைட்டாக தானே எல்லோரையும் காட்ட போகிறோன்றதுக்காக. இதில் வந்து அம்மா, எங்கள் தெருவில் இருக்கிறவங்க, எங்கள் அம்மா வீட்டு தெருவில் இருக்கிறவங்க, இது என்னோடய சித்தி. நான் எப்பயுமே எல்லா வீடியோலையும் என் சித்தியை காட்டிடுவேன், சித்தியை பற்றி சொல்லவும் செஞ்சுருவேன். ஆக்சுவலாக வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு, அவர் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. எங்கள் சித்தியை நான் எப்படி வந்துட்டு கிண்டல் பண்ணி க்ளோஸ்அப்பில் எடுப்பேனோ அதே போல் அவர் எடுத்துகிட்டு இருந்தார். கடைசி வரைக்கும் நான் அவங்கள ஃபுல்லாகவே க்ளோஸ்அப்பில் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் தான் நலுங்கு வச்சோம். வீட்டில் சமைக்க முடியாத சுச்சுவேஷன். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோன்னா வெளியே ஆர்டர் கொடுத்துட்டோம். ஏன்னா சாப்பிட்ட உடனே மதிய சாப்பாடு பார்த்திங்கன்னா போகிற வழியில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் காலையிலே வந்து நாங்கள் டிஃபன் வந்து வாங்கிட்டு காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கட்டின சாரியோடு அப்படியே நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். வேன் வச்சுருந்தோம், ஒரு மினி பஸ் வச்சுருந்தோம். அப்புறம் நாங்கள் 2 பேர் தனித்தனியாக எங்களோட காரு. அந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 27 பேர் வந்து போகலாம். அந்தமாரி எல்லாருமே போனாங்க. ஒரு 4 சீட் என்னமோ தான் காலியாக இருந்துச்சு, எல்லாருமே ஏறியாச்சு. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாதவ், குரு 2 பேர், யாதவையும் ரிதன்யாவையும் பக்கத்தில் உட்கார வச்சு அவங்களுக்குமே நலுங்கு வச்சாங்க. எல்லாருமே வச்சோம். நான், அவர், என்னோடய ஹஸ்பண்டு, என் தங்கச்சி அவங்க ஹஸ்பண்டு, அப்புறம் இன்னொரு தங்கச்சி அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நலுங்கு வச்சோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ டக்குன்னு கல்யாணம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா முடிஞ்சதுக்கப்புறம் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அந்த டைமில் ஒரே பரபரன்னு இருந்துச்சு. எனக்குமே கொஞ்சம் உடம்பு முடியலன்றதால என் முகமும் ரொம்ப கொடூரமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கல்யாணம் அப்போ தான் கொஞ்சம் தெளிவாச்சு. அது வரைக்குமே வந்து இருமல் இருந்துச்சு, ஃபீவர் இருந்துச்சு, என் முகத்தில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பொறியாக வந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆனால் அது எனக்கு வந்து சூப்பராக கிளியர் ஆகிடுச்சு. அதை நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த சிம்பிள் மெத்தடை ட்ரை பண்ணாலே போதும். ரொம்ப ஹெவியாக க்ரீமோ இல்லை வந்து வேறு ஏதாவது போடணும் அப்படின்றதுலாம் அவசியமே கிடையாது, செலவு பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. நான் என்ன ஃபாலோ பண்ணன்றதை அப்படி கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டில் இந்த கல்யாண வீடியோவில் முடிஞ்சதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், கல்யாணம் அப்போ இப்படி இருந்துச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ என்னோடய ஃபேஸ் ஷைனிங்காகவும் நல்ல க்ளோ ஆகிடுச்சு. அதை நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லா தங்கச்சிங்களும் வச்சதுக்கப்புறம்
அவங்க ஹஸ்பண்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கேருந்து தெளிவாக சொன்னார். ஃபஸ்ட் எத்தனை இது பண்ணணும், அடுத்தது அது பண்ணணும் கரெக்டாக அப்படின்ட்டு அங்கே போயிட்டு எதை ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் அங்கே எல்லாருமே கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பசங்களுக்குமே நலுங்கு வச்சுட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் எப்பயுமே எல்லா நலுங்குமே வெளியே தான் வைப்போம். வீட்டுக்கு வெளியே வாசலில் வைப்பாங்களா அந்த மாதிரி தான் வைப்போம். இது வந்து ரோடு சரியில்லை. இப்போ தான் ரோடை வந்து எல்லா இடத்துலையும் பேத்து போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அங்கேயும் போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஸோ ஃபஸ்ட்டு நலுங்கு முதல் நாள் காலையில் நலுங்கு மட்டும் வெளியே வச்சிடலாம்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கீழே என்னென்னவோ கட்டையெல்லாம் போட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம். மீதி எல்லா நலுங்குமே வந்து வீட்டோட பேக் சைடு ஆனால் கிழக்க பார்த்த மாதிரி உட்காந்து அப்படி தான் நலுங்கு வச்சோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா திங்ஸையும் பேக் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஏன்னா டைமே சுத்தமாக இல்லை. காலையில் முடிஞ்சுதா மத்தியானம் விருந்துக்கு ரெடி பண்ணணுமா, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நலுங்குக்கு சாப்பாடு ரெடி பண்ணணுமா, அடுத்தது மெஹந்தி வச்சாங்களா அதோட வீட்டுக்கு போய் படுத்துட்டு திரும்ப காலையில் எழுந்திரிச்சு வந்து எங்கே நலுங்கு முடிஞ்சுதோ அதுக்கப்புறம் டிஃபன் எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுமா, முடிச்ச திரும்ப வீட்டுக்கு போய் எங்களுக்கு தேவையான திங்ஸ் வந்து பேக் பண்ணணும். பேக் பண்ணி வைக்கிறதுக்கு டைம் இல்லை பாருங்கள். அது அயன் பண்ண வேறு கொடுத்துருந்தேன். இவங்களுக்கு வந்து பட்டு வேட்டி சில தான் காலையில் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து வாங்கி ரொம்ப இதுவாகிடுச்சு. 2 மணிக்கு இல்லை 4 மணிக்குள்ளே அங்கே போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே தான் போனோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மதிய சாப்பாடுமே வந்துட்டு ஒரு ஹோட்டல் நிற்க வச்சு சாப்பிட்டோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து சாப்பிட்ற இடம்லாம் கொஞ்சம் சொதப்பிருச்சு. அதாவது நாங்கள் போகிற பிளானே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொதப்பல்களுக்கு நடுவில் தான் போனோம். எங்கள் அப்பாவே நலுங்கு வைக்க சொல்லிட்டோம். விட மாட்டோம், நீயும் நலுங்குவே அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது என் தம்பியும் நலுங்கு வச்சான். நலுங்கு வைக்கிறப்பவே அந்த இதெல்லாம் வாங்குவாங்கள, தட்டு மாதிரி வாங்குவாங்கள. நாங்கள் வந்துட்டு எங்கள் அம்மாவும் என்னோடய தம்பியோட மாமியாரும் வந்து சின்ன கிண்ண மாதிரி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் தட்டு மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 15 பேர் 20 பேர் அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாகவே எத்திராஜன் ஆயிலோ அங்கே இருக்க பார்த்தீங்களா பாரிஸில், அங்கே தான் போய் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் என்னாச்சுன்னா மொத்த சாமான் எடுக்கிற மாதிரி இவளுக்கு பாத்திரம் கொடுப்போல அது மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே போய் எடுக்கலான்னு இருந்தோம். பட் இவங்க வந்ததுக்கப்புறம் இங்கே சென்னையில் தான் அவங்க இருக்க போகிறாங்க. ஏன்னா அவளுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை. இங்கேருந்து ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வேறு வழியில் அவள் இங்கே தான் இப்போதைக்கு ஒர்க் பண்ணி ஆகணும். அவருக்குமே இங்கே தான் ஒர்க் பண்ணியிருந்தார். இப்போ தான் அங்கே மாற்றி கேட்டுட்டு போனாராம். அதனால் திரும்ப நான் இங்கேயே மாற்றிட்டு தான் வரப்போகிறேன், எனக்கு அங்கே செட் ஆகலைன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே வந்து இங்கேயே பண்ணலான்ட்டு அதுக்கப்புறம் வீடு பார்க்குற வந்து அதுக்கப்புறம் பாத்திரம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் எங்களோட சீர்வரிசை. ஆளுக்கு ஒரு அவளுக்கு 2 பேர் வந்து சுடிதார் செட்டு வாங்கி வச்சுட்டாளுங்க. நான் வந்து புடவை வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா நிறைய சாரீ தான் அவளுக்கு சேர்ந்துச்சு நலுங்கு வைக்கிறாங்க அப்படின்றதால. ஸோ நான் வந்து ஒரே ஒரு சாரீ 2 சுடிதார் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம். வருங்க நாங்கள் கொடுத்து ஆசீர்வாதமும் பண்ணிட்டோம். குரு கன்னத்துலேயும் இப்போ தான் நானே பார்க்குறேன், குரு கன்னத்துலேயும் தடவி விட்டுட்ருக்காங்க போல். ஜாலியாக இருந்துச்சு. இந்த பசங்களுக்கு யாருக்கு ஜாலியாக இருக்கோ இந்த குட்டீஸ்க்கு ஜாலியாக இருக்குது. இவங்க லீவ் போட்டுட்டானுங்க. எக்ஸாம் இவங்களுக்கு வந்து 15th தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து நான் போய் டியூஸ்டே வெட்னஸ்டே 2 நாள் மட்டும் லீவ் கேட்டிருந்தேன். ஆல்ரெடி தேர்ஸ்டேவே ஸ்கூல் லீவு. ஸோ அதனால் 2 நாள் லீவ் மட்டும் ஸ்கூல்லேயே போய் பர்மிஷன் கேட்டுட்டு வந்தேன். இவங்க ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அவங்க லீவ் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் அவங்க வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இவன் மட்டும் தனியாக கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு. இவங்க இன்னொரு தங்கச்சி அவங்க ஹஸ்பண்டு, அது ரிதன்யாவோட அம்மா, ரிதனோட அம்மாவும் அப்பாவும், துருவனும் அங்கே சைடில் நின்றுட்டுருக்கான் பாருங்க. எல்லாம் வச்சுட்டு நாங்களே ஆரத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு டிஃபனும் போட்டுட்டு அப்புறம் இவங்க இங்கே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டோம். அப்புறம் அத்தை, நான், இவர் பசங்க எல்லாமே வீட்டுக்கு போயிட்டு போகிற வழியில் ஒரு டீயை குடிச்சிட்டு, ஆனால் கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு சும்மா சொல்லலை. உண்மையிலே வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எவ்வளோ வேலை அப்படின்றது அந்த சுச்சுவேஷன் வரும்போது தான் தெரியுது. எப்பா உட்கார கூட டைம் இல்லை, உட்காந்தா அடுத்த ஒரு வேலை ரெடியாக இருக்குது. அப்போ தான் உட்கார மாதிரி இவங்களுக்குன்னு காஃபி கொடுக்கல, அப்போ தான் உட்கார மாதிரி இவங்களுக்குன்னு தட்டு கொடுக்கல. இவங்க சாப்பிட்டாங்களா பார்த்தீங்களா, இவங்களுக்கு இது எடுத்து வச்சிங்களா அது எடுத்து வச்சிங்களா, அப்பா முடியல. ஆனால் ஏதோ ஒரு வகையில் பரபரப்பாக ஒரு சந்தோஷமாக போச்சு. கல்யாணம் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மனநிறைவாக இருந்துச்சு. என் தங்கச்சிக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அவகிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன். அவளுமே பார்த்துட்டு சந்தோஷப்பட்டா. இந்த வீடியோ நான் இதோடு வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.